என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீட் தேர்வு பற்றி ஏதாவது பேச முடியுமான்னு. நான் அவனுக்கு நீட் தேர்வு பற்றி பேசி என்னோடய யூடியூப் சேனலில் போடணுமா? அவனுக்கு இன்னும் புரியல. நீ என்னோடய யூடியூப் சேனலில் கீழே தான் தரமட்டத்தில் தான் இருக்குது. இன்னும் மதுன் கோரி சார் மாதிரி மேலே ரொம்ப மேலே இடத்துல இல்லை. நான் பேசினா மக்கள் கேட்கணும். அந்த இடத்துல நான் இல்லை. மதன் கௌரி சார் பேசினா கேட்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? யார்கிட்ட என்ன கேட்கணும் கூட தெரியல. முக்கியமாக என் ஃப்ரெண்டுகளுக்கு சொல்கிறேன். நான் என்னையும் ரொம்ப மேல் இடத்துல வைங்க. நான் பேசி போகிறேன். எனக்கு யாரும் பின்பலவங்க சப்போர்ட்டுக்கு ஆள் யாருமே தேவையில்லை. நான் பேசுவேன் கண்டிப்பாக. நீட்டு தேர்வு பேப்பரை லீக் பண்ணி விட்டாங்க. அந்த போஸ்டிங்கில் யார் இருக்கிறாங்க மொத்த பேரை தூக்கிட்டு வேறு ஆளை உட்கார வைங்க தான் நான் சொல்லுவேன். சாதாரணமாக சொல்கிறேன். ஒரு இடத்துல கடை வைக்கிறோம். நாங்கள் ஒரு இடத்துல கடை வைக்கிறேன். அந்த கடை சரியாக ஓடலைன்னா என்ன செய்கிறாங்க? எல்லாரையும் தூக்கு, வேறு கடையை போடு சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி தான். சரிங்களா? ஒரு கம்பெனியில் ஒரு மேல் இடம் சரியில்லைன்னா அந்த மேல் இடத்த மாற்றுறதுக்கு தப்பே கிடையாது. சரிங்களா? மேல் அதிகாரி சரியில்லைனாக்கா அந்த அதிகாரியை தூக்கிட்டு வேறு அதிகாரியை உட்கார வைங்க தயவு செய்து. அதே மாதிரி இந்தியாவோட காசு ரொம்ப தரமட்டத்துக்கு போயின்னு இருக்குது. அது கொஞ்சம் மேலே தூக்குங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்தியானா உலகத்தில் நம்பர் 1 இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு தூக்குங்க. அதே மாதிரி நல்ல அளவுக்கு மீறி மேலே இருக்கிற போஸ்டிங் ஆளுங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. படிச்சுட்டு டிகிரி எல்லாம் கையில் வச்சுக்கின்னு வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்க அவங்கள நீங்கள் பேசுகிறது எனக்கு காக்ரோஜா. சரி, அந்த காக்ரோச்சுக்கு நீங்கள் வேலை கொடுங்க பார்க்கலாம். எத்தனை காக்ரோச் இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள வேலை இல்லாமல் பட்டதாரிங்கெல்லாம். வேலை கொடுங்க. நீங்கள் பேசிட்டு அப்புறமா நான் அவங்கள சொல்லலை இவங்கள சொல்லலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நண்பா ஃப்ரெண்டு பேசி போகிறேன் பார், கேட்டுக்கோ. நான் அந்த இடத்துல போனால் கண்டிப்பாக இன்னும் ஆழமாக பேசுவேன், இன்னும் டீப்பாக பேசுவேன். என்னால் பேச முடியும். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. இல்லாமல்லாம் இல்லை. சரியா? இருக்குது. உங்ககிட்ட பேசுகிறதும் பேசி போடுவேன். நான் யாருக்கும் ஜால்ரா அடிக்கிறவன் கிடையாது. அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கிறவன் கிடையாது நான். சரியா? நான் என்னோட இந்தியா தான் டாப்பில் இருக்கணும். அளவுக்கு மீறி டாப்பில் இருக்கணும். நம்பர் 1 தான் இருக்கணும். அப்படி யோசிக்கிறவன் நான். சரியா? இப்போ இருக்கிற நிலமை ரொம்ப படம் மோசமாக போயின்னு இருக்குது. இந்தியாவோட நிலமை ரொம்ப படம் மோசமாக போயின்னு இருக்குது. அது எதனாலன்னு சொல்லி பார்த்து அது சீர் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், அதுலேருந்து கிடந்து வர்றதுக்கு என்ன செய்யணும், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் யோசிங்க. வேறும் சும்மா நாடு விட்டு நாடு போகாத, தங்கத்தை வாங்காத, அது செய்யாத இது செய்யாத, அப்புறமா நாளைக்கு சொல்லுவீங்க கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயமா ஐயா? பார்த்து செய்யுங்க. அரசாங்கம் அரசு யார் வேணாலும் ஆளுங்க, யார் வேணாலும் ஆட்சி செய்யுங்க. ஆனால் நம்ம இந்தியா மட்டும்தான் வல்லரசு நாடாக இருக்கணும். அது மாதிரி ஆட்சி செய்யுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு இயக்கம் கண்டிப்பாக வந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே அதில் முதல் உறுப்பினராக நான் போய் சேருவேன். கண்டிப்பாக நான் சேருவேன். ஏன்னா எனக்கு மாற்றங்கள் தேவை. எனக்கு மாற்றம் தேவை. பழைய மூஞ்சிகளே பார்த்து எனக்கு போர் அடிக்குது. எனக்கு புதுசாக தேவை, புது ஆட்கள் தேவை, புது சிந்தனை தேவை எனக்கு.
சரிங்களா?